நவராத்திரி விழா வடமாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். குறிப்பாக குஜராத், உத்தரப்பிரதேசம், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் நவராத்திரி விழா வைபோகம் தனி சிறப்பு பெற்றது. அந்த வகையில் இந்த வருடத்தின் நவராத்திரி விழா நேற்று ஆரம்பமாகியிருக்கிறது. மார்ச் 30ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை 9 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த விழாவை ஒட்டி 9 நாட்களுக்கு அனைத்து மீன் மற்றும் இறைச்சி கடைகளுக்கு தடை விதிக்கப்படுவதாக வாரணாசி மாநகராட்சி அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசி மாநகராட்சி மேயர் அசோக் குமார் இது குறித்து சொல்லும்போது, காசியின் மத முக்கியத்துவம் மற்றும் பக்தர்களின் உணர்வுகளை கருத்தில் கொண்டு நவராத்திரி பண்டிகையின் போது அனைத்து மீன் மற்றும் இறைச்சி கடைகளை மூட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறும் கடைக்காரர்கள் மீது அபராதம், எஃப்ஐஆர் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்று தெரிவித்திருந்தார். முன்னதாக ரம்ஜான் பண்டிகை வருவது குறித்து வாரணாசி மாநகராட்சி மேயர் அசோக் குமாரிடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு, இந்துக்கள் நவராத்திரியை மிகவும் புனிதமாக கருதுவார்கள் என்பதை இஸ்லாமிய சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே 9 நாட்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். நாங்கள் என்ன 360 நாளுமா இறைச்சி சாப்பிடுவதை நிறுத்த சொல்கிறோம்? வாரணாசி ஆன்மீக மற்றும் கலாச்சார தலைநகரம். தினமும் 2 லட்சம் பக்தர்கள் வருகிறார்கள். அதனால் பாரம்பரிய நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும். எதையும் கட்டாயப்படுத்துவதாக இருக்கக்கூடாது என்றார். அந்த வகையில் முதன்முறையாக நவராத்திரியை முன்னிட்டு இறைச்சி கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. மாநகராட்சியின் இந்த முடிவால் ரம்ஜான் பண்டிகையான இன்று முஸ்லிம்கள் இறைச்சி வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு அருகில் இருந்த இறைச்சி கடைகளுக்கு எதிராக மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருந்த நிலையில் இப்போது மாநகராட்சி மீண்டும் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இது இஸ்லாமிய பெருமக்களின் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது. இது மட்டுமின்றி ரம்ஜான் பண்டிகைக்கு சாலையில் நமாஸ் செய்தால் பாஸ்போர்ட், டிரைவிங் லைசென்ஸ் உள்ளிட்டவை ரத்து செய்யப்படும் என உத்தரப்பிரதேச காவல்துறையும் தெரிவித்திருப்பது மேலும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 19.5% பேர் இஸ்லாமியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.